அனைவருக்கும் வணக்கம். 2026 செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மூன்றாவது ராசி மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஜென்மஸ்தானத்துல மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் பகவான் இருப்பாரு. நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தோட இருப்பாரு. நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இந்த 3 கிரகமும் மாதத்தோட பிகினிங்ல கன்ஜக்ஷன்ல இருக்கும். அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருப்பாரு. மேலும் 9ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்சத்திலிருந்து விலகி நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆயிடுவார். பெரிய பலமான அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாயிடுவார். அதுவும் பெரிய பலமான அமைப்பு. ராசிநாதன் பலம் பெறக்கூடிய ஒரு மாதம். அதற்கு அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட கன்ஜக்ஷன் ஆயிடுவார். அதுவும் சிறப்பான அமைப்பு தான். அடுத்தது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி உச்ச குருவோடு இணைகிறாரு. குருமங்கல யோகம், நீச்சபங்க ராஜயோகம் இதெல்லாம் நம்ம சிறப்பா சொல்லிக்கலாம். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதன் பகவான், சுக்கிர பகவான் 2 கிரகமும் இணைந்து 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகுது. சோ இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள். இந்த மாத ராசி பலன்களை இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் எல்லாம் வலிமை அடையுது. முக்கியமா நம்முடைய ராசிநாதன் உச்சமாகிறாரு 7ஆம் தேதியிலிருந்து. பெரிய பலமான விஷயம். இந்த மாதத்துல நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியும். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தைரியம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதை எளிமையா செயல்படுத்த முடியும். மிகப்பெரிய வெற்றிகளை இந்த மாதத்துல உங்களால அடைய முடியும். முதல்ல தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதை ரிசர்ச் பண்ண வரைக்கும் 2ஆம் இடத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு செவ்வாய் கன்ஜக்ஷன் வந்துடுது. சூரியனும் புதனும் 4ஆம் இடத்துல இணைகிறாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன், புதன், கேது இந்த இணைவுலாம் இருக்கு. எனவே உத்தியோக ரீதியா நல்ல மேன்மை, நல்ல முன்னேற்றம் சிறப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி ஆயிடும். தைரியத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல வெற்றி அடைவீங்க. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயம், அதுல இருந்த குழப்பம், குளறுபடி எல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆயிடும். உத்தியோகத்துல நல்ல மேன்மையை இந்த செப்டம்பர் மந்த்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல உறுதியா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். சோ தாராளமா முயற்சி பண்ணலாம். சுப செய்தி உறுதியாக இந்த மாதத்துல கிடைச்சிடும். அடுத்த தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு உச்சமா இருக்காரு. 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. முதலீடு மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு, பெரிய முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி அதை ஒரு முறை தெளிவா பாத்துக்கிறது நல்லது. இந்த மாதத்துல பர்டிகுலரா பார்க்கும்போது தொழிலுக்கு நேரம் நல்லா இருக்கு. தொழில் தொடங்கலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப அந்த பிசினஸ்ல நல்ல வருமானம் வரும், நல்ல முன்னேற்றம் அடையும், தொழில் விருத்தி அடையும். தொழில் ரீதியா எந்த குறையும் இல்லை. எனவே உத்தியோகம், தொழில் நல்ல மேன்மையை நோக்கி பயணிக்குது. நல்ல வருமானத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பாக்குறது வருமானம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு உச்சம் பிளஸ் செவ்வாய் 11ஆம் அதிபதி உங்களுக்கு. அவர் 2ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகத்தை கிரியேட் பண்றாரு. மேலும் புதன் இந்த மாதத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலத்தோட இருக்காரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் இதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பா நிறைவேறிடும். வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு. இந்த மாதத்துல அசையும் அசையா சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. அடுத்தது பூர்வீக சொத்து ஏதாச்சும் வர வேண்டியது இருக்குன்னா அது இந்த மாதத்துல கிடைச்சிடும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்துல வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிடும். எனவே வருமான வரவு சிறப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குது. வண்டி, வாகனம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குது. மேலும் ஆல்ரெடி நீங்க வண்டி, வாகனம் வச்சிருக்கீங்க, அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை இப்ப சரி செஞ்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. எனவே அதுல எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இந்த மாதத்துல தென்படுது. தாயாருடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா புதன் உச்சமாகிறாரு. எனவே தாயாருடைய ஆதரவு உண்டு. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இந்த மாதத்துல நிவர்த்தி ஆயிடும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைன்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் செவ்வாய் நீச்சமாக அந்த இடத்துல அமர போறாரு. எனவே
18ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப சூழ்நிலைகள்ல கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குறிப்பா நீங்க பேசக்கூடிய விதம், பேச்சு வார்த்தைகள்ல கோப வார்த்தைகளை கலக்காம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப சூழ்நிலைகள்ல 18ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்துல குடும்பத்துடைய ஆதரவு உண்டு. குடும்ப சூழ்நிலையில நல்ல முன்னேற்றம் தென்படும். குடும்பத்துல சுப விசேஷங்களுக்கான அந்த பேச்சு வார்த்தைகள்லாம் சிறப்பா நடக்கும். குடும்பத்துல அந்த சுப மாற்றத்திற்கான அறிகுறி இந்த மாதத்துல சிறப்பா வெளிப்படும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கேதுவுடைய இணைவு 3ஆம் இடத்துல இருக்கும். சோ இந்த மாதத்துல இருக்கிற பியூட்டியே தான். இந்த மாதத்துல வந்து ஆன்மீக பயணம் உண்டு. ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு, ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை இந்த மாதத்துல மேற்கொள்ள போறீங்க. கேதுவோட சூரியன் இணைந்து இருக்கிறது கிரகண தோஷம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து தனித்துவமான ஒரு திறமையை உங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவமான திறனை இப்ப நீங்க வெளிப்படுத்தி அதன் மூலமா பாராட்டுதலை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தைரியம் சிறப்பா வெளிப்படும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அசாத்தியமான அந்த கான்பிடன்ட் இப்போ உங்களுக்கு முழுமையா வெளிப்பட போகுது. ஆன்மீகத்துடைய துணை கொண்டு இந்த மாதத்துல நல்ல தைரியமா செயல்பட்டு உங்களுக்கு தேவையானதை முயற்சி செய்து வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது சுகஸ்தானத்துல புதன் உச்சமா இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, கல்விக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். கல்வியில இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் இந்த மாதத்துல விலகிடும். இந்த செப்டம்பர் கல்விக்கு உயர்வு, வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அறிவு சார்ந்த விஷயமும் கூட அறிவு கூடக்கூடிய ஒரு மாதம். நிறைய பேர் இந்த மாதத்துல புக்ஸ் வாங்கி படிப்பீங்க. ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த இந்த மாதத்துல கத்துப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமா இந்த நான் பாக்குறேன். அடுத்தது 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுல இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்பான அமைப்புகள் எல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆயிடும். காதல் உறவு சார்ந்தவர்கள் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். பிரிந்தவர்கள்லாம் இப்போ ஒண்ணு சேருவாங்க அல்லது புதிய காதல் ஒரு சிலருக்கு மலர ஆரம்பிக்கும். எனவே காதல் சிந்தனை, காதல் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை எல்லாம் நிவர்த்தி ஆகுது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 5ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல விஷயம். எனவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு மனநிலை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால பூர்வீக சொத்து வந்து சேரும். குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோட இந்த மாதத்துல நீங்க வந்து மேற்கொண்டு அதை மகிழ்ச்சிகரமா அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க போறீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 18ஆம் தேதி வரைக்கும் மன வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட செயல்படணும். 18ஆம் தேதிக்கு பிறகு டோட்டலா இன்டர்சேஞ்ச். 18ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பயிற்சி ஆயிடுவாரு. அதன் பிறகு 7ஆம் பாவகம் உங்களுக்கு கிளீனா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே மன வாழ்க்கையில இருக்கிற சங்கடம், கவலை, வருத்தம், குழப்பம் எல்லாம் சரியாயிடும். மேலும் திருமண முயற்சிகள் இந்த மாதத்துல கைகூடி வரும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். திருமண முயற்சிகள்ல சுப செய்தி உறுதியா கிடைக்கும். சோ அதுவுமே பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது புத்திர பாகியம்னு பார்க்கும்போது புத்திர பாகியத்துல இந்த மாதத்துல உறுதியா சுப செய்தி உண்டு. தாராளமா முயற்சி பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு குழந்தை பிறத்தல் காரணமாக ஒரு மகிழ்ச்சி செலவு உண்டு அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி செய்தி உங்களுடைய காதுக்கு வந்து சேரும். ஒண்ணு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அல்லது குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் வருவாங்க. குடும்பத்துல வந்து குழந்தை பிறத்தல் காரணமாகவோ அல்லது உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ யாருக்காச்சும் திருமணம் நடக்கலாம். அதனால புதிய நபருடைய வரவு குடும்பத்துல இருக்கலாம். வாட் எவர் ஏதோ ஒரு ரூபத்துல குடும்பத்துல புதிய உறுப்பினருடைய வரவு இந்த மாதத்துல இருக்கும். மகிழ்ச்சி தருணங்கள், மகிழ்ச்சியான செய்திகளை பரிமாற்றம் செய்யறதுக்கான ஒரு பாக்கியம் அது முழுக்க இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நீண்ட தூர பயணங்கள் அதிகமா செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். அலைச்சல் பயணம் இது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இருப்பினும் அந்த பயணம் அலைச்சலால ஒரு ஆதாயமும் இந்த மாதத்துல வந்து சேரும். தந்தை வழி உறவுகள் மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் வந்து நீங்க சான்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால புதுசா ஆடை, அணிமணிகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு முழுக்க கிடைக்குது. சோ இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையான உடுத்துறதுக்கான ஆடைகள் எடுக்கலாம் அல்லது அணிமணிகள் ஏதாச்சும் வாங்கலாம், கோல்டு வாங்கலாம். அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சாதகமா இருக்கு. அடுத்தது ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா மேஜரா எந்த ட்ரிபிளும் இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களுக்கு வராது. உடல் ரீதியா ஒரு நல்ல மேன்மை, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா வெளிப்படுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண் பல் சம்பந்தமான பிரச்சனை வராம மட்டும் பாத்துக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசா ட்ரிபிளா தெரியல. அதே போல பாடி டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான அறிகுறிகள்லாம் காமிக்குது. எனவே நீர் ஆகாரம் கரெக்டா எடுத்துக்கோங்க. நல்ல நீர் சத்து நிறைந்த பழங்களையோ அல்லது நீர் ஆகாரத்தையோ நீங்க வந்து கரெக்டா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சோ அதை நீங்க கரெக்டா
கரெக்டா ஃபாலோ பண்றது இந்த மாதத்துல நல்ல மேன்மையை கொடுக்கும். மற்றபடி வேறு எதுவும் குழப்பமாக தெரியல. ஓவராலா இந்த செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த மாதத்துல நீங்க நினைக்கிறத நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோட அதை செயல்படுத்துவீங்க. இது வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு இருந்து வந்த அந்த கசப்பான நினைவுகள்லாம் மாறி ஒரு இனிமையை நோக்கி பயணிக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போறீங்க. அடுத்த ஒரு தெளிவை நோக்கி பயணிக்க போறீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு புத்தி தெளிவு வந்துடும். மனசுல நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் பரிபூர்ணமா கிடைச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள், எளிய வழிபாடுகள் சொல்றேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் மேன்மையான திருப்தியான ஒரு மனநிலையை இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்கலாம். முதலாவதா புதன்கிழமையில பெருமாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க ராசிநாதனோட அதிதேவதை அல்லது ராசிநாதனுக்கு உள்ள ஒரு கடவுள் அப்படின்னாக்கா அது பெருமாள் அல்லது விஷ்ணு. எனவே பெருமாள் அல்லது விஷ்ணு பகவான இந்த மாதத்துல நீங்க வழிபடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் தொடர்ச்சியா வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. முடிந்தவர்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், பழனி போயிட்டு வரலாம். முடிந்தவர்கள் போங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இந்த ஆன்மீக வழிபாட்டை மட்டும் நீங்க இந்த மாதத்துல தொடர்ச்சியா நீங்க பின்பற்றி வரும் பொழுது இன்னும் ஆழமான திருப்தியும் மன அமைதியும் தடைகளும் தாமதங்களும் விலகி ஒரு தெளிவான பாதையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல முதியோர்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதியோர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. அல்லது ரோட்டு ஓரத்துல ரொம்ப பசியோட உங்களோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்க கையால சமைச்சு கொடுக்கலாம். அல்லது ஒரு வேளை உணவு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி அவங்களுக்கு அந்த சேவையை அந்த மாதத்துல செய்யறது உங்களுக்கு இன்னும் ஒரு திருப்தி, ஒரு தெளிவு, ஆத்மா அமைதி அதை முழுமையா இந்த மாதத்துல உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். பிளஸ் இந்த மாதத்துல செய்ய வேண்டிய சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு மாதத்தோட இறுதியில ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபீட்பேக்கா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஆரம் PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட
வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க பிடிஎஃப்ல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள், கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இப்படி A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த பிடிஎஃப்ல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது, கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்துல இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்.